புதுக்கோட்டையில் நள்ளிரவில் இருந்து பெய்து வரும் கனமழை காரணமாக முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள நிலையில் மழைநீர் தேங்கிய பகுதிகளில் மாநகராட்சி பணியாளர்கள் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாக்யராஜ் வழங்க கேட்கலாம். பாக்யராஜ், வணக்கம். கள தகவல்கள் என்ன? புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்துள்ள நிலையில் நேற்று நள்ளிரவிலிருந்து புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் மிதமான மழை மற்றும் கனமழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 52 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக இன்று புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதுமே பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் கனமழை காரணமாக புதுக்கோட்டை வடக்கு வீதி சாலையில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியிருக்கிறது. மழைநீர் தேங்கிய பகுதியில் மாநகராட்சி பணியாளர் அடைப்புகளை சரி செய்து உடனடியாக வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநகராட்சி ஆணையர் நாராயண நேரில் ஆய்வு மேற்கொண்டு பணிகளை முடித்துவிட்டு வருகிறார். புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி கல்லூரி அருகே நள்ளிரவில் வாகனம் ஒன்று ஏற்படுத்திய விபத்தில் சாலையில் சாய்ந்து கிடந்த சிக்னல் கம்பத்தையும் மாநகராட்சி பணியாளர்கள் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரையிலும் இந்த மழையான தொடர்ந்து வரும் நிலையில் புதுக்கோட்டை பகுதியில் உள்ள அடப்பன் குளம் முழு குழலை எட்டி அந்த உபர்நீர் கிளிங்கி வழியாக அதிக வெளியேறி வருகிறது. அது மட்டுமின்றி அந்த உபர்நீர் வெளியேறும் பகுதியில் இருக்கும் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் செல்லாமல் இருக்க மாநகராட்சி பணியாளர்கள் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாக்யராஜ்.